வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஃபர்ஸ்ட் துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரா அப்படின்னு சொல்லிட்டு 2016 ரிலீஸ் ஆன ஒரு ஃப்ரெஞ்சு மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா கிரேவ் அப்படிங்க சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இங்கிலீஷில் ரான்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2016 இருந்துச்சு. ஸோ இதில் நடித்த கிரேனி மேரிலங்கிற ஒரு லேடி பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. படம் பார்த்திங்கன்னா அடல்ட் கண்டென்ட் மூவி. ஸோ படம் முழுக்க ரத்தார் ஓடுது. ஸோ தயவு செஞ்சு குடும்பத்தோடு அந்த படத்தை பார்த்துடாதீங்க. ரொம்ப கேவலமாக திட்டுவாங்க எங்கள் வீட்டில். தனியாக உட்காந்து பார்த்துடாதீங்க. இது 18 மேலே பார்க்கவும் கூடாது, 18 கீழேயும் பார்க்கக்கூடாது. மன ரீதியாக சரி, மென்டலாகவும் சரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இது. இதை நீங்கள் அப்படியே அந்த படத்தை ரிவ்யூ பண்ணிக்கிட்டேன். இதில் கதை கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்கிறனால தான் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அந்த படத்தோட ஃபஸ்ட் சீன் ஓப்பனிங் சீனில் பார்ப்போம். படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு ஒன்று காட்டுறாங்க. அந்த ரோட்டில் ஒரு கார் ஒன்று போகுது. இன்பிட்வீன் கேப்பில் யாரோ ஒருத்தவங்க ஓடுறாங்க. திடீர்னு ஒரு போய் கார்கிட்ட விழுகிறாங்க. விழுந்ததுக்கப்புறம் அந்த கார் பார்த்திங்கன்னா அப்படியே கிராஷாக போயிட்டு அம்மானு விழுகுது. விழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கார்லேருந்து புகையாக தள்ளுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் அடிபட்டு விழுந்த அந்த லேடி இருக்கிறாங்க. அந்த லேடி பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா எந்திரிச்சு உட்காந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன ஆக்சிடென்ட்டான பண்ணி எப்போ பிழைக்கும் அப்படி மாதிரி ஒரு டவுட் ஆயிடும். இது ஆக்சுவலாக ஸ்லோ மோஷனில் நம்ம பார்த்தா தான் தெரியும். ரொம்ப உன்னிப்பாக பார்த்தா தான் தெரியும். இல்லைன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆக்சிடென்ட் ஆன வண்டி பார்த்திங்கன்னா கார் முன்னாடி நல்லா நொறுங்கி போயிடுது. ஆனால் ஆக்சிடென்ட் முன்னாடி விழுந்து அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகலை போல். அவள் வாடகை இருந்துச்சு நடந்து வந்து அந்த காருக்குள்ளே பார்க்குறான். அவன் அதுக்குள்ளே என்னத்தை பார்க்குறா, என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத காட்ட மாட்டாங்க. ஆனால் எதுவும் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அப்படியே அந்த சீனை காமிச்சு முடிச்சு படத்தோட டைட்டில் போடுறாங்க ரா அப்படின்னு போட்டு காமிக்கிறாங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னா அப்படி வீடியோ பார்த்து ஃபுல்லாக பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, வாங்க அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். மறக்காமல் பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இவங்க தான் படத்தோட கதாநாயகி கிரேனி மெரில். ஸோ அவங்க ஒரு ஷாப்பில் இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. ஃபுட்டு வாங்கிக்கிறாங்க. சாப்பிட்டு அவங்க ஃபேமிலியோட அவங்க அப்பா அம்மாலாம் கூட இருக்காங்க போல். ஸோ அதனால் சாப்பிடுமா திருப்தி அவனுக்கு பிடிச்சது வாங்கி சாப்பிடுமாங்கிறாங்க. அவளுக்கு ஒரு சில பிடிக்காத ஃபுட்டெல்லாம் வருது. சரி அவனுக்கு இது சரியில்லைன்னு சொல்லி வேறு மாற்றிக்கலாம் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. இவன் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. சரி நான் அவனுக்கு வேறு ஃபுட்டு வாங்கிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபுட்டை வாங்கி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, என் ஃபுட்டை வேணால் எடுத்துக்குமான்னு சொல்ல, இல்லைப்பா எனக்கு அது வேணாம், நான் ஆர்டர் போட்டிருக்கேன்ல அம்மாட்ட சொல்லி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாட்ட சொல்லி வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அங்கேருந்து ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணி போகிறாங்க காரில் கதாநாயகி. வரும்போது ஒரு பயணம் போகுது. அவன் அப்பா அம்மா கூட வராங்க, அந்த பொண்ணும் கூட போகிறான். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு காலேஜ் வெட்டினரி காலேஜில் ஜாயின் பண்ணி விட்றாங்களாட்ருக்கு. ஸோ அதுக்காக சென்ட் ஆஃப் பண்ணி வர்றதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவளை அனுப்பி விட்றாங்க. சரி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி நின்று பேசி வர சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க அக்கா ஃபோன் எடுக்க வரல. சரி நல்லபடியாக படி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வெட்டினரி டாக்டருக்கான ட்ரைனிங்கு அவங்க படிக்கிறதுக்காக காலேஜ் அனுப்பிச்சி விட்றாங்க. அப்புறம் அம்மாவுக்கு ஒரு அக்கா கொடுத்துட்டு அன்பு பாசமலையை பொழிஞ்சிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் நைட்டு அவங்க தங்குறான், ஹாஸ்டல் ரூமில் தங்குறான். அங்கே தங்கி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நைட்டு ஏதோ பஞ்சாயத்து இருக்குது. ஒருத்தர் வேகமாக கம்பு எடுத்துகிட்டு வரான். இந்த மாதிரி சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, எதுக்கு நான் இங்கேருந்து கிளம்பணும், இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்ல, நானும் புதுசு தான் இங்கே நம்ம இடத்துக்கு காலி பண்ணணும், சீனியர்ஸ்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சீனியர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா புதுசாக வந்தவங்க தங்கியிருப்பாங்க இல்லையா ஹாஸ்டலில், அவங்கள ரேக்கிங் பண்ணுவாங்க போல். அவங்க இருக்கிற பெட்டெல்லாம் தூக்கி கீழே வீசி விட்டுறாங்க. அவங்க தங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தூக்கி கீழே வீசுகிறாங்க. வீசிட்டு ஒருத்தன் மாஸ்க் போட்டு ஒருத்தன் வரான். இன்றைக்கெல்லாம் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள், நாங்கள் முதல் நாள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு அவன் ஏதோ ஒரு கதையை சொல்கிறான். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சரி எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு மாஸ்க் போட்டவன் வெல்கம் பண்ணுறான். வெல்கம் பண்ணிவிட்டு ஒரு சில பேர் ஒன்றா கூட்டி எல்லாம் வந்தான் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவன் எல்லாத்தையும் ஒன்றா கூட்டிகிட்டு போகிறான். சரி எங்கடா அவன் கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்லேருந்து கீழே கூட்டிகிட்டு போயிடறான். கீழே இருந்து கூட்டிகிட்டு போய் அதாவது பார்த்திங்கன்னா குனிஞ்சு போகிற மாதிரி முட்டி போட்டே நீங்கள் திரும்ப போங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு இடத்த காட்டாங்க. அவங்க எல்லோரும் அப்படியே ஊர்ந்துட்டே போகிறாங்க முட்டி போட்டு. போயிட்டு சொல்ல மற்ற ரூமில் இருந்தவங்களும் புதுசாக வந்தவங்க எல்லாத்தையும் அடித்து விரட்டிடுறாங்க. அப்புறம் கூட ஒருத்தன் வந்தான் பார்த்திங்களா மொட்டை மாட்டேன், அவன் தான் இந்த படத்தில் கடைசி வரைக்கும் பயணிக்க போகிறான் அவனு தனி கூட. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் வந்துடுது. வந்ததுக்கப்புறம் அங்கே ஒருத்தங்க பார்த்திங்கன்னா ஒரு பப் மாதிரி இருக்குது. அந்த பப்புக்குள்ளே அனுப்பிச்சி விட்டுறாங்க. எல்லாம் பாட்டும் கூத்தும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிக்கிட்டு ஆட்டம் பார்த்தோம் கும்மாளம் போடுறாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம கதாநாயகி போகிறாங்க. அங்கே அவங்களோட அக்கா இருக்காங்க கூட பிறந்தவ. ஸோ அவளை போய் பார்க்குறாங்க. கண்டுபிடிச்சி பார்த்ததுக்கப்புறம் அக்கா அவனை பார்த்துட்டேன்க்கா சந்தோஷம்க்கா அப்படின்னு அக்காவுக்கு ஒரு ஹக்கை கொடுக்குறாங்க கதாநாயகி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
அவங்க அக்காரை கூட்டிகிட்டு போகிறான். பாரு இதுதான் எங்கள் அகாடமி, எங்கள் இன்ஸ்டியூஷன் இப்படி தான் இருக்குது, இவன் தான் சீனியர்ஸு அப்படி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சில படங்கள் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்போ முடித்தாங்க, யார் யார் முடித்தாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே தங்கச்சி கிட்ட காமிச்சு அவன் அக்கா கறியை படிச்சிருப்பா இல்லையா, ஸோ அவளோட ஃபோட்டோலாம் இருக்கும். அந்த ஃபோட்டோலாம் காமிச்சு அக்காட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. தங்கச்சியும் அக்கா அம்மா 2 பேரும் பேசிக்கிறாங்க. சரி நீ எங்கே தங்கி இருக்க, அம்மா மூணு தானே வான்னு சொல்லி போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் கதாநாயகிமா அக்கா ரூமுக்கு திரும்ப வராங்க. வந்து ரூமில் படுக்கிறாங்க. படுத்து முடிக்கிறாங்க. நைட் ஆயிடுச்சு, விடிஞ்சிருது. அதுக்குள்ளே டைம் போயிடுச்சு. முழிச்சு பார்த்தா அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. என்னடா இது இப்போ தான் வந்து படுத்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சுன்னு. சரி விடிஞ்சால் தொலைஞ்சு திரும்ப முக்காட போட்டு படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டினரி டாக்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ட்ரைனிங்லாம் பயங்கரமாக கொடுப்பாங்க. ஒவ்வொரு விலங்கினத்தை அறுத்து அதுக்கு எப்படி மெடிசன் கொடுக்குறது, இப்படி அதை மருந்து கொடுக்குறது அப்படிங்கிறது தான் அவங்க வேலை. ஸோ அதுக்கான ட்ரைனிங் தான் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ ஒரு குதிரையை பார்த்துருப்பாங்க, அந்த குதிரையை கட்டி எடுத்துகிட்டு போகணும், அந்த மாதிரி வேலையெல்லாம் போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கதாநாயகிக்கு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி என்னடா அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா. சரி அதையும் தாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கு பார்த்தா எல்லா டீமும் ஒன்றா சேர்ந்து ஒரு லைன் கட்டி ஃபார்ம் பண்ணி அப்படியே கரகோஷம் போட்டுட்டு போகிறாங்க. ஜூனியர்ஸ்லாம் வாங்க வெல்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க. நின்றுட்டு சொல்ல அந்த பில்டிங் மேலே இருந்து இதை சகப்பு கலரில் ஒன்று சொட்டுது. அப்படி என்ன கண்டாயம்னு பார்த்தேன், மேலேருந்து பக்கெட்டிலேருந்து ரத்தத்தை ஊற்றி விட்றாங்க போல். யார், இந்த சீனியர்ஸ். இதை பார்த்தா நம்ம கதாநாயகிக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ஒவ்வாமையாயிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா என்ன அந்த வருஷம் ஜூனியர்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களோட சீனியர்ஸ் ஒருத்தன் இருப்பான். அப்போ வந்து எல்லாம் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, நாங்கள் உங்களை இப்படி தான் வெல்கம் பண்ணுவோம், ஸோ கைஸ் எல்லாம் நல்லா இருங்க, நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவன் மாஸ்க் காட்டி கையில் ஒருத்தன் அழகி ஒருத்தனை வச்சுக்கிட்டேன், ஹார்ன் அடிச்சுக்கிட்டேன் அப்படியே அளந்து லூட்டி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை முடிஞ்சதுக்கப்புறம் இது எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, அதாவது ஒரு சின்ன விலங்குகள்லாம் இருக்கும், அதோட ஒரு சில பார்ட்ஸ்லாம் அப்படியே பச்சையாக சாப்பிட சொல்லி கொடுக்குறாங்க. யாரே சீனியர்ஸு. இது நம்ம கதாநாயகி போக, நான் சைவ பிள்ளை, என்னால் சாப்பிட முடியாதுங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன், சாப்பிட மாட்டியா, நீ சாப்பிட்டு தான் பாவணும் அப்படின்னு சொல்ல, உடனே அவன் மூஞ்சி காட்டுறான். நான் சாப்பிட்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்ல, திடீர்னு அவங்க அக்கா கறி வந்துடுறாங்க. அக்கா கறி சொல்கிறான், இதில் நீ சாப்பிட்டு பழகிக்க, இங்கெல்லாம் இப்படி தான், உனக்கு முயலோட டிஷ் கொடுத்துருக்கலாம் சாப்பிடுன்னு சொல்லி போட்டு அவங்க அக்காரி ஒரு சாம்பிள் எடுத்து வாயில் போட்டு காட்டுறா. அப்புறம் தான் நீ இதையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் பிச்சு கொடுக்குறாங்க அக்காரி. சரி கூட அந்த சொல்கிறான் கொடுத்த பாவத்துக்கு திம்பான்னு சொல்லி போட்டு அவளும் சாப்பிட்றான். சாப்பிட்டு போட்டு அப்படியே நகர்ந்து போகிறான். அங்கிட்டு போனதுக்கப்புறம் அவருக்கு ஒன்றும் சேரல, அப்படியே ஒவ்வாமையாவது வாமிட்டு எடுத்துடுறா புறத்தையும். அப்படியே எல்லாத்தையும் ஒரு மாதிரி முறைச்சிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரம் இங்கே போகிறாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லி கேண்டீன் போகிறாங்க. ஆளால் மூஞ்சில் வர ரத்தம் வடியுது. ரத்தம் வடித்தோட அப்படியே போய் உட்காந்து சாப்பிட்டுருக்குறாங்க. அப்புறம் அங்கே இருக்க ஒரு சில ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எல்லாத்துட்டையும் கலந்து பேசுகிறாங்க. இப்படி இருந்து பழகிக்குமா அப்படி இருந்து பழகிக்குமாலாம் சொல்கிறாங்க. அப்புறம் கூட வந்து நம்ம அந்த மொட்டை மாட்டேன் அவன் தான் நம்ம கதாநாயகி கூடவே இருக்கிறான். ஏதோ ஒன்றுனா கூப்பிட்டு சொல்ல பேச கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறவனாக இருப்பான் போல். இப்படி கதாநாயகி வாழ்க்கை போகுது. எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்க, படிக்கிறாங்க. அப்புறம் ப்ரொஃபஸர் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. எக்ஸாம்லாம் டக்குன்னு முடிச்சிடுறாங்க, நல்லா படிக்கிறாங்க போல். ஸோ அப்படியே சூப்பராக போய்ட்டுருக்குது நம்ம கதாநாயகிக்கு. நல்லா படிக்கிறமா, நல்லா எழுதுகிறேன், டக்குன்னு முடிச்சுட்டே இருக்குது, பரவாயில்லையா அப்படி அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகி நைட் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிச்சு போட்டு எல்லாம் கை காலில் அரிக்க ஆரம்பிச்சது. ஏதோ சொல்ல மாட்டேன், திட்டா வீங்கிடுது. விட்டு சொரிஞ்சிருக்கிறாங்க. கதாநாயகி ஒன்றும் முடியல, நைட்டு நிம்மதியாக தூங்க கூட முடியல. சரி ஆனது ஆகிப்போச்சு. அடுத்த காலையில் பார்த்துட்டு சொல்லி போட்டு நைட் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் போய் ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட காட்டுறாங்க. ஒரு லேடி டாக்டர். அந்த டாக்டரும் பார்க்குறாங்க, என்னம்மா இப்படி ஆகிப்போச்சு, சரி விடுமா, இங்கே வெட்டேரியன் ட்ரைனிங்கில் வந்திருக்கேன், ஸோ ஏதாவது பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டு காமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தோலில் பூராமே திட்டா தோல் உறிஞ்சி வருது. சரி நான் உங்களுக்கு மெடிசன்லாம் கொடுக்குறேன், ஒன்றும் கவலைப்படாத, இங்கே எல்லாம் வர்றது சகஜம் தான் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்கிறாங்க. இது எனக்கு சீக்கிரம் க்யூர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க காமிக்கிறாங்க. கதாநாயகி கவலையப்படாதம்மா, நான் உனக்கு க்யூர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க ஒரு ஆயில்மெண்ட்டை கொடுக்குறாங்க. நம்ம கதாநாயகி அதை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இங்கே இருக்கிறது சகஜம்தான், இன்னும் ஏதாவது நோய் வந்தால் கூட நம்ம சரி பண்ணிடலாம், நீங்கள் முன்கூட்டியே வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க எல்லாம் முடிச்சு வாங்கிட்டு போயிட்டுருக்க சொல்ல நேராக கதாநாயகி கிளாஸுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு சீனியர் என்னங்கிறேன், நைட்டு பப்பு இருக்குது வந்துடு, வராமல் மட்டும் விட்டுறதா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சொல்லிட்டு போகிற கரிச்சிக்கும் குரலில் சரின்ட்டு இவன் போகிறான். நேராக கிளாஸுக்கு போகிறேன். கிளாஸில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் இவங்களே வெட்டினரியாச்சேன். ஸோ அங்கே ஒரு மாட்டை உட்கார வச்சு அதுக்கு ஏதாவது கிளாஸ் எடுத்துருக்கிறாரு அவர். ஏன்னா அவங்களாம் அப்படி தான் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ கிளாஸ் போயிட்டுருக்குது. நம்ம கதாநாயகியும் போய் உட்காந்துக்கிறாங்க கிளாஸில். சுற்றி இருக்கிறவங்களாம் நம்ம கதாநாயகியே ஒரு மாதிரியே குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.
அதெல்லாம் பார்த்தலாம் பரவாயில்லன்னு சொல்லி போட்டு கிளாஸை முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவளோட சட்டையெல்லாம் எடுத்து நம்ம கதாநாயகி எடுத்து போட்டுப்பாங்களாட்டுருக்கு. யாரோட சட்டை? அக்காக்கு இருக்கிற சட்டை. ஸோ இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கல. எதுக்கு நீ எல்லாம் மாற்றி மாற்றி போடுற? நீ எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற ரூமுக்கு வந்து. எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்ல, ஏன் நான் போடுறது என்ன இருக்குது? நான் கூட பிறந்தவ தான் சொல்ல, நீ இந்த கதையெல்லாம் சொல்லாத, மூட்டை மூட்டை கட்டி கிளம்பு வெளியே அப்படின்னு போட்டு அவங்க அக்கா துணியெல்லாம் தூக்கி போட்டு வெளியே அனுப்பி விட்றாங்க. இவன் என்ன பண்ணுறா கதாநாயகி இருக்கிற மூட்டை மூட்டை தூக்கிட்டு, சரி அக்கா தான் துரத்தி விட்டாலே நம்ம பக்கத்தில் எங்கே போய் படுத்துப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கெல்லாம் பெட்டில் தூக்கி வீசியிருக்காங்க பார்த்தியா. அந்த அதில் பார்த்தீங்கன்னா அவளோட பெட்டு எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கிறான். தேடி பிடிச்சி கடைசியில் அவள் பெட் எடுத்தனால பார்த்துக்கிங்களேன். எடுத்து போட்டு அந்த பெட்டை எடுத்துகிட்டு நேராக மேலே ரூம் எடுத்துக்கலாம்னு சொல்லி போட்டு அப்படியே படி வழியாக கிடச்சிட்டு போகிறா கதாநாயகி. படியில் டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்கிட்டு அங்கே போய் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் நிற்காம அந்த மொட்டை மாட்டேன் தேங்கிக்கலாம்னு சொல்லி போட்டு போகிறாங்க கதாநாயகி. அப்படியே நைட்டு ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா போகிறாங்க சாப்பிட்ற கேண்டீனில் வராங்க. இங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் ரேட்டாக இருக்குது. இவளுக்கு ஒன்றும் பிடிக்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பிடிச்ச மாதிரி ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்க்குறாங்க ஏதோ ஒரு பிஸ்கெட் மாதிரி இருக்குது. அதை நம்ம கதாநாயகி பாக்கெட்டில் ஆட்டி போட்டு வந்துடுறாங்க. இதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி ஏதோ ஒன்று சாப்பிட்ற கிடச்சா சரின்னு சொல்லி போட்டு நம்ம கதாநாயகி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரி இங்கேயே ஸ்ட்ரெஸ்ஸாக நல்லா இருக்கான்னு சொல்லி போட்டு அந்த மொட்டை மட்டை என்ன பண்ணுறான், நம்ம கதாநாயகி கூட்டிகிட்டேன் அப்படியே ஒரு வாக்கிங் போகிறான். பஸ்ஸில் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். சுற்றி முற்றி போகலாம் பாரு, வெளியே உலகத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கூட்டிகிட்டு போகிறான் போல். அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. இதுவும் நம்ம கதாநாயகி பார்க்குறாங்க, ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல் அப்படின்னு. அவன் தலையில் வர ரத்தமாக இருக்குது. அப்படியே ஓரஞ்சாமல் பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க. கதை அப்படியே பயணிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. இங்கே ஒரு கடைக்கு போய் இவளுக்கு பிடிச்ச ஃபுட்டு, ஏன்னா அங்கே சாப்பிட ஹோட்டல் சாப்பிட ஒன்றும் சேரில் ஒன்றும் பிடிக்கல. அதெல்லாம் மொட்டை மாட்டியன் நல்லா இவனுங்க சாப்பிடு, உனக்கு பிடிச்சது சாப்பிடுன்னு சொல்லி போட்டு ஒரு சில நான் வச்சு வாங்கி கொடுத்துருப்பான் போல. இவளும் விருப்பத்தோடு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்புறம் அங்கே வந்த ட்ரக் டிரைவர்ஸில் ஒரு சில பேர் இருப்பாங்க. அவன்கிட்ட பேச சொல்ல இவனும் பேசுகிறான். முன்னுக்கு பின்ன பொண்ணாக போயிட்டுருக்குது. எப்போ எல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க தானே, ஷார்ட் போட்டு நினைக்கலாமும் ரூமுக்கு போய் சேருங்க அப்படின்னு ஒருத்தன் வந்து அந்த ஒருத்தன் மாட்டிட்டு போகிறான். சரி சரின்னு சொல்லி போட்டு இவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சது, டக்குன்னு கிளம்புவோம் சொல்லி போட்டு அவங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் நம்ம கதாநாயகிக்கு பசியாக ஆரம்பிக்குது. அது என்ன கேட்டால் மாமிசம் சாப்பிட்லாம் போல தோணும் போல். என்ன பண்ணுறேன் அவனை மொட்டை மட்டை வந்து கேட்கேன். ஒன்றும் இல்லை சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு இவன் சொல்ல. அப்புறம் அவன் அங்கிட்டு போனதுக்கப்புறம் அங்கே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்த ஒரு சில மாமிசத்தெல்லாம் இவன் எடுத்து வெளுத்துக்கிட்ட ஆரம்பிச்சிட்றா சாப்பிட்றதுக்கு. அடுத்த நாள் கிளாஸுக்கு போகிறான். கிளாஸில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறான், உங்களுக்கு ப்ரொஃபஸர் என்னம்மா அவனோட ஆக்டிவிட்டிஸில் ஒன்றும் சரியில்லையே, மார்க் எதுவும் கம்மியாகிற மாதிரி இருக்குது, நல்லா படிக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் அவர் கேள்வி கேட்க, இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் சார் பார்த்துக்கிட்டேன்னு சொல்ல பேசிட்டு அவள் தலைமுடியே திங்க ஆரம்பிச்சிட்றான். அது டென்ஷனாக இல்லை அவளுக்கு என்ன ஒரு ஹேபிட்டாக என்ன தெரியல. அவள் வாட்டுக்கு ஒரு மசரை ஒன்று பிச்சு திங்க ஆரம்பிச்சிட்றான். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது, அந்த வாய்க்குள்ளே போன மசர் எல்லாமே வெளியே வந்தது, கொமட்டின்ட்டு வருது. நேராக வாஷ் பேஷனில் போய் வாயில் வரல விட்டு வாய்க்குள்ளே பண்ண போகிற மசரையும் வெளியே எடுத்து விட்றா எப்பா சாமி அப்படின்னு. இப்படியாமல் இருப்பாங்க. முடியாமல் போய் கடைசியாக சோர்ந்து விழுந்தாடுறா கடைசியில். அதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து அவங்க அக்கா தேடி போகிறான். எக்கா எங்கக்கா இருக்கேன்னு. அவங்க அக்கா பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு பிரசவம் பார்த்துட்டு இருப்பாங்க போல். அதனால் பார்த்தோன்னே அக்கா கொஞ்சம் வாக்கா கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறா தங்கச்சி கேட்டு. இது நான் வரைய வேலை இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி போட்டு அக்கா கறி தங்கச்சிக்காரி 2 பேரும் ஒன்றா அங்கே ரூம் மாடு இருக்குது பற்றியா காற்று வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படி நான் கதையை அடித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவங்களுக்கு பயணம் போகுது. ஒரு சில ஜோக்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஜாலியாக பேசிவிட்டு டைம் பாஸ் பண்ணுறாங்க மேலே உட்காந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறம் பல்லு தேய்ச்சி வளக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அக்கா கதை சொல்லிட்டு அவங்களுக்கு முடியல ரொம்ப நிறையா இருக்குது, அவன் வெட்டி வர அப்படின்னு சொல்லி போட்டு அவன் கத்தி எடுத்து வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒரு சில சீன்ஸ்லாம் சொல்கிற அளவுக்கு கூட இல்லை. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ மேலோட்டம் பார்த்தா நான் சொல்கிறேன். என்ன இப்போ வந்து முடியை கட் பண்ணேன்னு சொல்லி போட்டு கட் பண்ணிட்டு சொல்ல திடீர்னு கத்திரி கழிச்சிக்கிட்டு ஒரு அக்கா கறி உடனே தங்கச்சி கறி வெட்டு வச்சோன்னே விரல் கட்டுண்டாகி போயிடும். அப்போ உடனே நான் அங்கே இருக்கவங்களுக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோனை போட்டேன். இந்த மாதிரி ஆகிப்போச்சு, சீக்கிரம் வாங்க டாக்டர் இருந்தால் இருக்கீங்களா, இங்கே இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்ல லைன் ஃபோன் பண்ணி சொல்கிறான். அப்புறம் என்ன இப்போ வந்து விரல் துண்டாகி போச்சு, நாய் வேறு அந்த ரத்த வாடிக்கு வந்து அந்த ரத்தத்தை நக்கிட்டு இருக்குது. பார்த்தா கதாநாயகிக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அவனும் அப்செட் ஆகிடுறான். ஐயோ அக்கா வரல நம்ம தட்டி விட்டு கட்டாயி போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வரல அப்படியே பத்திரமா தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம்னு நினைக்கிறான். அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது எதுக்கு வைக்கணும், நம்ம அதில் ரத்தம் வருது அந்த ரத்தத்தை குடிப்போம்னு சொல்லி போட்டு அதில் வர ரத்தத்தை இவாடி குடிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா குரமா கன்றாவி இப்படிமா இருக்கும் படத்தில் காட்டுவாங்க. ஸோ சாமி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த விரலவே திங்க ஆரம்பிச்சிட்றான். என்னடா இது
இப்படி ஒரு கொடூர பசியா? அப்புறம் பார்த்து விரல திங்கிறத பார்த்தோன்னே அக்காக்காரி, ஆஹா! என் விரல தட்டி விட்டு நீ என் விரலவே திங்க ஆரம்பிச்சிட்டியாடி சண்டாளி அப்படின்னு அவங்க அக்கா கண் கலங்கிட்டு அவளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நேரம் ஹாஸ்பிட்டலில் தான். ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து அவளை ட்ரீட்மெண்ட் பார்த்து கூட்டிகிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்காக்காரி சொல்கிறா, இல்லைவனால தான் இவ்வளோதுக்கு இங்கே சேர்த்து விட்டீங்க அப்படி இப்படின்னு முறைக்கேன். அப்படியே மனஸ்தாபமாகுது. நீ அதுக்கு தான் வந்திருக்கியா, நீ அவ்வளோ அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்க அக்காக்காரி. நான் வேணும்ட்டு பண்ணலப்பா, இது ஆகிப்போச்சு. இல்லை விரல் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை, நாய்கிட்டையும் கிடைக்கல அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்ல ஒன்றும் ஆகலை. கடைசியில் விரல் விழுந்துட்டாச்சு. அப்புறம் அப்பாவும் சத்தம் போடுறாரு, என்னம்மா நீ பண்ணுறது ஒன்றும் சரியில்லையாம்மா அப்படிங்கிற மாதிரி அப்பா சத்தம் போட ஒவ்வொரு குடும்பமும் அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அவள் கோச்சிட்டு வெளியே போயிடுறான். அப்புறம் அப்பா பார்க்குறாரு. நேரம் என்ன பண்ணுறா, ஓடுறான். ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே ஓடுறான். எதுக்குடா ஓடுறான்னு பார்த்தா, மசுறு வாய்க்குள்ளே போச்சு. வாயில் வரல விட்டு மசுறு எடுத்தான். சரி நம்ம வாயில் வரல விட்டு விரல் எடுப்போம்னு சொல்லி போட்டு அங்கே ஒரு ஓரமாக நின்று பாந்தி எடுத்து கக்கிட்டு கேட்குறான். ஆனால் ஒன்றும் வரல, விரலும் வரல, ஒன்றும் வரல. சரி இது வேலைக்கு சொல்லி போட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்புறம் அவங்க அப்பா வந்துக்கிட்டு ஒரு சில விஷயத்தில் நீ கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணுமா, இப்படி இருக்காது அசால்ட்டாக அப்படி இப்படிலாம் அப்பா அட்வைஸ் பண்ணுறாரு. இல்லைப்பா நான் எதுவும் வேணும்னு பண்ணல, இல்லை தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அப்பா அடித்த பப்பு அப்படியே தம்மா பிள்ளைக்கும் கொடுக்குறாங்க. என்ன கல்ச்சர் சரின்னு சொல்லிவிட்டு வாங்கி அப்பா பிள்ளையும் மாற்றி தம் அடிச்சுட்டு கொண்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 2 பேரும் அவங்க நேராக திரும்ப ஹாஸ்டலில் விட்டு அவங்க கிளம்புறாங்க. கரெக்டாக ஹாஸ்டலில் வந்ததுக்கப்புறம் அக்காக்காரி அந்த சேர் தள்ளி போட்டு அவள் வாட்டி கிளம்பி போகிறான். அவன் தங்கச்சிக்காரையும் கூடவே போகிறான். சரி எங்கடா இவங்க போகிறாங்கன்னு பார்த்தா நேராக பார்த்தா ஒரு காட்டுக்கிட்ட போகிறாங்க. அங்கே கொத்த வச்சு கோடுறாங்க. அக்காக்காரி என்னச்சு வெறிக்கி பார்க்குறான். ரோட்டவே பார்த்துட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு காரன்னு வருது. அந்த காரை பார்த்தோன்னே சரி ரெடி ஸ்டார்ட்னு சொல்லி போட்டு அந்த காரை பார்த்தா நான் அப்படின்னு பண்ணுறேன், நீ அப்படியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நான் என்னத்தை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அக்கா டக்குன்னு அந்த கார் மேலே விழுந்துடுறான். விழுந்தோன்னு அப்படி கீழே அடி விட்டு கீழே விழுந்துடுறான். தங்கச்சிக்காரி பார்த்தோன்னா ஐயோ அம்மான்னு புலம்ப ஆரம்பிச்சிட்றான். அக்கா அவனுக்கு ஒன்றும் இல்லையே எனக்கு ஒன்று விளாட்ற தங்கம் அப்படின்னு சொல்லி போட்டு அக்கா ஒரு ஹக் கொடுக்குறாங்க. அந்த காருக்கார வந்தான் பார்த்தீங்களா, அவன் போய் ஒரு மரத்தில் மோதி மண்டையெல்லாம் வெடிச்சு அப்படியே ரத்த வெள்ளத்தில் அவன் செதஞ்சு போய் கிடக்கிறான். அப்புறம் சரி பாப்பமே சொல்லி போட்டு நம்ம கதாநாயகியும் போய் பார்க்குறாங்க. போனால் அவன் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான். பார்த்தோன்னே கதாநாயகி அப்படியே அள்ளு விட்டுருது. கொக்கா மக்கா செத்தே போயிட்டான் போல் அப்படின்னு சொல்ல நேராக அக்காரி போய் என்ன பண்ணுறாங்க, அவனோட ரத்தத்தை தலையில் ரத்தம் வந்துட்டுருக்கும், அதை போய் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து தங்கச்சியை தட்டி விட இவங்களுக்கு ஒரு வாக்குவாதம் போகுது. அது மொத்தம் அக்கா தங்கச்சியும் ரத்தம் கொடுக்குற ப்ராப்ளம் இருக்குமாட்டு இருக்குது. அந்த ரத்தத்தை மணி ரத்தத்தை டேஸ்ட் பண்ண நினைப்பாங்க போல். இன்னும் கொடூரமான பழக்கம் இது. அதுக்கப்புறம் தங்கச்சிக்கார அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் வழக்கம் போல் அவங்க இதில் கிளாஸ் போயிட்டுருக்குது. ஒரு ப்ராக்டிகல்ஸில் கொடுப்பாங்க போல். ஸோ அதுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மாஸ்க்கெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. நம்ம கதாநாயகி பார்த்திங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக அந்த நாயை பார்த்திங்கன்னா வேகமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு இதுவும் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் அந்த படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் சீனியர்ஸ்லாம் வராங்க, வந்து உட்காந்து நான் பேசுகிறாங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி போட்டு சாப்பிட திங்ஸ் எல்லாம் தூக்கி ஆளாளுக்கு மூஞ்சில் அடிச்சுக்கிறாங்க. என்னடா பார்க்க இது ஒரு ஜாலி டைப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து எல்லாம் கிளம்பி முடிச்சுட்டு போக சொல்ல நம்ம கதாநாயகி அவன் கூட ஒரு மொட்டையாக இருந்தான் பார்த்திங்களா, அவன் மேலே ஒரு கண்ணை வந்திருக்கும் போல். சரி ரொம்ப நாளாக கூடவே இருக்கானு அப்படின்னு அவனை பார்க்க திடீர்னு மூக்கிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது நம்ம கதாநாயகி. என்ன ரீசன் தெரியல, அப்படியே மூக்கு தொடச்சிக்கிறாங்க, ரத்தத்தை அப்படியே தொடச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம கதாநாயகி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. வித்தியாசமாக டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க ஆட்டிடியூட்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுது, அப்படியே மாற ஆரம்பிச்சிடுறாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஏதோ ஒரு கருமமாக மாறி தொலைகிறாங்க நம்ம கதாநாயகி. இந்த பக்கம் ரூமில் வந்து அவங்க அக்கா கரையுமா அந்த மொட்டை மாட்டினமே கேம்ஸ் விளாண்டுருப்பாங்க. சரின்னு சொல்லி போட்டு வெளியே வருவாங்க, கூப்பிட்றாங்க சொல்லி போட்டு வந்து பார்த்தா என்ன நீ அக்கா கரை சொல்லுவான், நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், அவன் பேச்சில் வித்தியாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவன் பார்த்தா அந்த மொட்டை அவன் கிளம்பி போயிடுவான். சரி நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்துக்கங்க 2 விளாடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க கிளம்பி போவான். அப்புறம் அக்காக்கார் நிறைய கேள்வி கேட்பான், என்ன வித்தியாசமாக இருக்கே, என்ன விஷயம் தெரியும், எதனால் இந்த மாதிரி திடீர் சேஞ்சஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு அவன் அமைதியாக அக்கா தங்கச்சிக்காரி. அப்போ பார்த்தா திடீர்னு நைட்டு அவ்வளோ தூக்கமே வரல, அப்படி அப்படின்னு புரண்டு உடக்க ஒன்றும் தூக்கம் வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மாட்டை போகலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கில் மூஞ்சில் ஊற்றி விளாண்டுருப்பாங்க போல். இப்போ போனவொடனே கரெக்டாக இவ்வளோ பிடிச்சிக்கிறான், இவன் மூஞ்சில் பெயிண்ட் ஊற்றிடுறாங்க. பெயிண்ட் ஊற்றி போட்டு தனியாக ஒரு ரூமில் தள்ளி விட்டு போட்டு இன்னொருத்தனே உள்ளே தள்ளி விட்டுறாங்க, என்னமோ பண்ணிக்கடா அப்படின்னு.
இவன் என்ன பண்ணிடுறா, ஆன சத்தம் கேட்குது. வெளியே வரான். வெளியே வந்தவனுக்கு மிகப்பெரிய ஷாக். என்னடான்னு பார்த்தா, அப்போ என்ன பண்ணிட்டா, இவனோட வாயை கடிச்சு விட்டான். அவன் முத்தம் கொடுக்க போகிறேன்னு போட்டு இவன் வாயை கடிச்சு விட்டான். வேறு ரத்தமாக இருக்குது. சரி போனால் போய் தொலைது வாங்கி போட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வரவங்க மொட்டை மண்டையும் கேட்குறான், ஏமா அவன் கிடைக்கிறக்கான் ஆயுதம் கிடச்சிது அப்படின்னு போட்டு அந்த மொட்டை மண்டையும் கேட்கேன். அப்புறம் ஒரு சில முன்னுக்கு நம்ம நாலு சீனுக்கெல்லாம் முகம் சுருக்கும் காட்சிகள் வருது. நம்ம அதை அப்படியே கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகி சேனல் ஓரமாக பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா பேர் அங்கிட்ட போயிட்டுருக்குறான். இதுக்கு தான் அடிக்குறிக்க போல, எதுக்குன்னே தெரில. அதுக்கப்புறம் அந்த மொட்டை மாடி எனக்கு ஒரு மெசேஜ் போகுது. அந்த மெசேஜ் இவங்ககிட்ட கதாநாயகிட்ட கதாநாயகிக்கு ஒரு மெசேஜ் வருது. இதை பார்த்து நான் அவளும் டென்ஷன் ஆகிறேன். என்ன எங்கள் அக்கா கூட நீ பேசணும் பிடிக்கலையா அப்படி இப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சங்கடம். அக்காவோட தங்கச்சிட்ட பேசினா அக்காவுக்கும் 2 பேருக்குள்ள சங்கடமாக இருக்குது. ஏதோ கேள்வி கேட்க சும்மா நோய் சொல்லிட்டு அவன் டென்ஷனாக போய் கிளாஸில் சேரிட்டி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்றான். கிளம்புறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சீன் அதோட முடிஞ்சு போயிடுது. இவ்வளோ சோகமாயிடுறான். என்னடா அவன் கோச்சிட்டானே மொட்டை மாட்டேன் அப்படின்னு. இவன் என்ன சோகத்தில் நேராக போய் அந்த அவங்களுக்கு குடிக்கணும்னு இடம் வச்சுருக்காங்களே அங்கே போய் நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்றான். குடிச்சதுக்கப்புறம் தலைகளாக சுற்ற ஆரம்பிச்சிடுது. உடனே அவங்க அக்கா கறி கூட வந்துட்டாங்க. என்னடா இங்கே என்னடா பண்ணான்னு சொல்லி போட்டு தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறாங்க தனியாக ஒரு ரூமுக்கு. அதுக்குள்ளே என்ன நினச்சிங்கிறத நமக்கு காட்ட மாட்டாங்க. அவ்வளோ ரொம்ப தலை சுற்றி போய் வித்தியாசமான குணத்தில் இருக்கிறா நமக்கு தான் நாயகி. அவளுக்கு ஒன்றும் தலைகால் புரியல. இதே அவங்க பார்த்ததுக்கப்புறம் சந்தோஷத்தோடு முடியுது. அவ்வளோதான், அந்த சீன் முடிஞ்சுது. அப்போ திரும்ப ரூமுக்கு கூட்டி வந்துடுறான். காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சு போட்டு சரி கிளாஸுக்கு போகணும்னு சொல்லி போட்டு கிளம்பி போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்குற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவ்வளோ வித்தியாசமாக பார்க்குறாங்க. இவளாவா அப்படின்னு. அப்படி என்ன பண்ணாங்கிறது காட்டல. கூட சீட்டை விட்டு தள்ளி கோர்றா. என்னடா நம்மக்கிட்ட துர்நாற்றம் அடிக்குதோ அப்படின்னு போட்டு இவள் சட்டை தூக்கி வந்து பார்க்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அந்த மொட்டை மாட்டையும் வரான். அவளுக்காக காத்துட்ருக்குறான் போல. யாரும் நம்ம கதாநாயகிக்காக. வந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நீங்கள் வா அப்படின்னு சொல்லி போட்டு அவள் கையை பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். நேராக பாத்ரூம் கூட்டிகிட்டு போய் உடனே ஒரு சீன் காட்டுவாங்கன்னு பார்த்தா இல்லை, அங்கே தான் வேறு ஒரு சீன் ஓடிட்டு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் எடுத்து அந்த ஃபோனில் ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கு. அந்த வீடியோ எடுத்து காட்டான். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கதாநாயகி என்ன பண்ணியிருப்பாங்க, போதை தலைக்கேறி அந்த ரத்தம் குடிக்கிற ஆர்வத்தில் அங்கிட்டு இங்கே உலாத்திட்டுருப்பாங்க. ரொம்ப உக்கரமாக கட்டியிருப்பாங்க பார்த்துக்கோங்க இந்த சீனெல்லாம். அதுக்கப்புறம் அதான் பார்த்தோன்னே நம்ம தங்கச்சிக்காரு கோவம் வந்துடுது. என்னை பார்த்தா என்ன எப்படி தெரியுதா, இது வீடியோவை எடுத்து எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கா பார்த்தியா, இதில் பண்ணதே அவங்க அக்கா தான். ஸோ அக்கா கறியமான சரியான காட்டு. இவன் மட்டும் தடுத்து பார்ப்பான், கேட்க மாட்டான். தட்டி விட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிடுவா தங்கச்சிக்காரி. இன்றைக்கி அக்கா 2ல் ஒன்று பார்க்கணும்னு சொல்லி போட்டு நேராக போகிறான். அக்கா தேடிட்டு கரெக்டாக கீழே நிற்பாங்க. அக்கா ஒரு எத்து முடிஞ்சதுக்கப்புறம் கீழே விழுந்துறாங்க அக்கா கறி. ஏன்னா அது வீடியோ எடுத்து போட்டது இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அனுப்பி மானபங்கப்படுத்திட்டாங்க அக்கா கறி தங்கச்சியை வேணுன்ட்டு. அப்புறம் 2 பேர் சரியாக அடிச்சுக்கிறாங்க பயங்கரமாக. அடிச்சது பத்தாரில்ல, வெறும் இந்த மாதிரி கடிச்சிக்கிறாங்க 2 பேரும். அதுதான் அந்த படத்தில் ஹைலைட்டு. நீ என்ன கடிக்க அவள் ஃபுல்லாக கடிக்க ஆளுக்கு மாற்றி கடிச்சிக்கிறாங்க. ரத்த வேறு கொண்டு தெரியுறாங்க போல். அதுக்கப்புறம் என்ன இப்போ வருது, அங்கே இருக்கிற சீனியர் டாக்டர்ஸ்லாம் வந்து இவங்களை போட்டு பிரிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவங்கள ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க வெறும் நேரமாக அடிச்சுக்கிறாங்களா அப்படின்னு. உடனே என்ன இப்போ வருது, சரி நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லி போட்டு அக்கா பெரிய தங்கச்சி அப்படியே தோளில் தூக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. நம்ம ஆனத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு போட்டு. அப்புறம் நேரம் ரூமுக்குள்ளே போய் தங்கச்சி அக்கா என்ன பண்ணுறாங்க, சரி நான் திரும்ப கடிச்சு வச்சிட்டேன் பரவாயில்ல போட்டு பஞ்சம் மருந்து எடுத்து போட்டு விடுறாங்க தங்கச்சிக்கு. என்ன இருந்தாலும் பாசம் பறவைகள் இல்லையா, அது போட்டு விடுறதுக்கப்புறம் தங்கச்சியுமே சரி போட்டு மூஞ்சியை காமிச்சிட்டு அப்படியே சைலண்ட்டாக எதுவும் பேசாமல் அந்த ரூமை விட்டு அப்படியே கிளம்புறேன். போகும்போது என்ன பண்ணுறேன், அவன் ரூமில் சாவி இருக்கும், அந்த சாவியை எடுத்துகிட்டு போயிடுறேன். வெளியே வச்சு போட்டிலாம் ஒரு பேன் போடுறான். அப்புறம் என்ன ஆயிடுது, இங்கே ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அது வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த சாவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாவியை இவன் போட்டலாமா வேணாமான்னு யோசனை பண்ணுறேன். சரி நம்ம கூட பந்தவன் இவளை நம்ம போட்டு வேணாம் அப்படின்னு போட்டு அசால்ட்டாக விட்டுறான். அங்கே தான் அவள் பண்ண தப்பு, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வைக்கிறாங்க பாருங்க ட்விஸ்ட்டு, இதை எதிர்பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு ட்விஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். விடிய காலாகி போயிடுது. கதை நிறைய முழிக்கிறாங்க. கூட இருந்தால் பார்த்தா அந்த மொட்டை மாட்டேன் அவனும் கூட தான் படுத்துருக்கான். பார்த்துருக்கு சொல்ல பேசிகிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ப்ளட்டாக இருக்குது. என்னடா அது ரத்தமாக இருக்குன்னு பார்த்தா ஒரே சரியான சாக்கு. என்னென்னு பார்த்தா அவன் காலில் பாதி காலை காணாம். கதாநாயகி வாயில் போகிறமா ப்ளட்டாக ரத்தமாக இருக்கும். ஐயோ நானே அவனை தின்ன உடனே ரத்த வெறி உண்டு அப்படின்னு சொல்லி போட்டு அவன் பயந்துக்கிறான். அப்புறம் பார்த்தா முதுகில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது. யாரை குத்திருக்கான்னு பார்த்தா திரும்பி பார்க்குறான். அப்புறம் பார்த்தா அவங்க அக்கா கறிங்க உட்காந்துருக்கான். அது மொத்தம் அக்கா கறி தான் கொன்று போட்டு அவளையும் பாதி சாப்பிட்ருக்கான். நம்ம மேலே பழிய போட பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு தங்கச்சி கறி புரிஞ்சுக்கிறான். அப்புறம் அவள் ஒரு கம்பு எடுத்து வந்து நெத்தி பொட்டில் வச்சு இவளை எப்படி அழுத்தி சாகடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணுறான். அது இருந்தாலும் கூட பிறந்தவா இல்லையா அக்கா இல்லையா, இவளுக்கு இருக்கிற ரத்தத்தை குடிக்குங்கிற ஆள் வந்து அவளுக்கு இருக்கும். என்ன கன்றாவி வைக்கிற வச்சு அப்படின்னு சொல்லி போட்டு சரின்னு சொல்லி போட்டு அவளை கூட்டிகிட்டு போய்
அவளை நீட்டாக ட்ரெஸ் பண்ணி குளிப்பாட்டிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் இது போலீஸ் கேஸ் அப்படின்னு ஓடிட்டுருக்குது. நேராக அங்கே இருக்காங்க அக்கா கறி ஜெயிலில் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அவன் செத்து போயிட்டு நினச்சேன் மட்டும் மாட்டேன். காலில் பாதி காலை கடிச்சுன்னா சும்மா இருப்பாங்களா? அது அங்கேருந்து காலேஜ்லேருந்து ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் வந்து பார்க்குறாங்க, அக்கா பேசுகிறாங்க, தங்கச்சியும் பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு ஒரே ஃபன்னாக இருக்குது, கை காட்டுறாங்க அக்கா கறி. அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு அக்கா வந்து முத்தம் கொடுக்குறாங்க இங்கே கணத்தில் கடிச்ச இடத்துல. அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் முடிஞ்சுது. அப்போ என்ன பண்ணுறான், அவனை தூக்கி அவளோட செல்லுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கப்புறம் தாங்க சீன் முடிஞ்சுது. கடைசியில் ரத்த வேறு கொண்டு அவனே அந்த மொட்டை மட்டுமே சாப்பிட்டாங்கன்னு பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம கதாநாயகி சாப்பிட போடுறாங்க. அப்புறம் என்னம்மா சாப்பிட போய்கிட்டியா, ஏதோ ஃபுட்டு சேர்த்து சொல்லுவான்னு அப்போ கேட்க, இல்லைம்மா ஏதோ ஒன்று சாப்பிட்றேன், வெஜிடேரியன் சாப்பிட்டு பழகிக்குமா அப்படி இப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி கதாநாயகி, ஏன்ப்பா இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேபிட்லாம் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் மாற்றிக்கலாமா, இந்த பிரச்சனைலாம் நம்ம குடும்பத்துக்கே இருக்கிறது தான், இது ஒரு பெரிய பிரச்சனையா, நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீமா அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னடா அப்பா இப்படி வித்தியாசமாக பேசுகிறீங்கன்னு பார்த்தா, அப்பா ஒரு கதை சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குதுமா, இது நம்ம பரம்பரை நடக்கிற விஷயந்தான். ஸோ அது சீக்கிரம் அதுக்கான வழி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறாரு. கதாநாயகி ஒன்றும் புரியல, கேட்டாங்க. உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுறாங்க, சட்டையை கழட்டாரு அவங்க நைனா. என்ன நைனா சட்டையெல்லாம் கட்டுறீங்க, என்ன விஷயம்னு கேட்க, கடைசியில் பார்த்தா நம்ம கதாநாயகி ஷாக்காகிறாங்க. அப்படி என்னத்தடா பார்த்து தொலைச்சாங்கன்னு பார்த்தா, அவங்க அப்பாவோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது கதாநாயகியோட அம்மா, அவங்களுக்கு இப்போ தான் ரத்த வரி கொண்டு அவங்க அப்பா டெய்லியும் கடிக்கிறாரு போல், அதில் போகிற தழும்பாக இருக்குது அவங்க அப்பா. இதை பார்த்தோன்னா ஷாக்காகிறாங்க கதாநாயகி. ஸோ இதுக்கான வழியை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிப்போமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி முடிக்கிறாரு. அதோடு அங்கே படம் முடியுது. என்ன ஒரு ரத்த வரி கொண்டு கொடுமா, அந்த இடத்துல திரும்பவும் டைட்டில் போட்டு படத்தை முடிக்கிறாங்க. ரொம்ப கொடூரமான படமாக இருக்குது. இந்த மாதிரி படத்தில் தெரியாமல் கூட தயவு செஞ்சு பார்த்துறீங்க, நல்லாவே இல்லை. மீண்டும் அடுத்த நல்ல படத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.